ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜே பர்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் மேடையில் பேசியது ஒரு சிலவற்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் கனிமொழி அக்கா கேட்டாங்க, மத்திய அரசு கடந்த 3 வருடத்தில் சமஸ்கிருதத்திற்காக 643 கோடி ஒதுக்கியிருக்கு. ஆனால் தமிழின் வளர்ச்சிக்காக ரொம்ப கொஞ்சமாக தான் ஒதுக்கியிருக்கு. காரணம் சொல்லு. இப்போ கனிமொழி அக்காவுக்கு நம்ம காரணம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இந்தியாவில் மொத்தமாக சமஸ்கிருத பல்கலைக்கழகம் எவ்வளோ இருக்குன்னா 18 பல்கலைக்கழகம் இருக்குது. அதில் 17 பல்கலைக்கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் காங்கிரஸோடு 10 ஆண்டு காலம் டெல்லியில் குடித்தனம் நடத்திய பொழுது, பொய்யை சொல்லி ஆட்சி நடத்தும் பொழுது 17 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் 2014 முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அந்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் 1981 புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்தது பல்கலைக்கழகம். தஞ்சாவூரில் ஒன்று இருக்குது. மத்திய அரசு பணம் கொடுக்கும் பொழுது இந்த காலேஜ் நடத்த இவ்வளவு ப்ரொஃபஸர் இருக்காங்க, இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, இந்த காலேஜ் நடத்த செலவு ஆகும் பணம். நீங்கள் அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போய் ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் 5 தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிங்க. நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நிதி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கும் என்று பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்.